Hi guys, good morning. இது டாரட் கார்ட் சேனலுக்கான டுடேஸ் எனர்ஜி. அஸ் யூஷுவல் டுடேஸ் எனர்ஜி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட். காலையில் 12:30 to 2 o'clock வரைக்கும் இருக்க ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 3:30 to 5 o'clock ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நைட் வந்து 7:30 to 9 o'clock ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் பற்றி பார்த்தோன்னா நமக்கு வந்து டாரட் கார்ட் ரீடிங் இந்த 1.5 hour செஷன் ஸ்லாட் எதுக்கு அப்படின்னா லைவ் டாரட் கார்ட் ரீடிங்க்கு, இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து கால் செஷன் புக் பண்ணுறவங்களுக்கு 1.5 hours. ஓகேயா? அப்படி இல்லை டாரட் கார்டு எனக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக வேணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபோட்டோ என்ன ரீடிங் வேணுங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு அதுக்கு காசும் பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி காசு பே பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ரீடிங் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிருவோம். ஓகேயா? ப்ரைவேட்டில் போட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட கோச்சிங்க்கு வந்து ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங் எல்லா பிளேலிஸ்ட்டும் தமிழில் ரெடியாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோச்சிங்கை பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் ஜிபேயில் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே லிங்க் அனுப்பிச்சிடுவோம் எல்லா பிளேலிஸ்ட்டுக்கும். பர்ச்சேஸ் பண்ணி டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவிலேயே எக்ஸசைஸ் கொடுத்துருப்போம். அதை டெய்லி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது டவுட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி அந்த 1/2 hour கால் செஷன் பேக்கப் டைம் கொடுத்துருப்போம். அதில் கேட்டிங்க பேசுனீங்கன்னா உங்களை மார்ச் ஃபார்வர்ட் பண்ண வைப்போம். இந்த மாதிரி நீங்கள் 6 to 8 months ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, சொல்லிக் கொடுக்குற கோச்சிங் எல்லாம் உங்கள் வாழ்வியல் பாதையாக அமைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணி பர்மனெண்ட் ஹார்மோனியஸ் யூனியனில் இருக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேயா? ஸோ இப்போ டுடேஸ் எனர்ஜிக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், டாரட் கார்ட் சேனலுக்கான டுடேஸ் எனர்ஜி பார்ப்போம். த்ரீ ஆஃப் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா அப்செட்டாக பார்க்கல. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்க, கடவுள் அதை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஓகேம்மா சாங்ஷன் அப்படின்னு தூக்கி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா ரெடியாக இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு அப்சஷன்லேயும் டூ மச்சாக அட்டாச்மெண்ட்லேயும் அந்த கிளிங்லினஸ்லேயுமே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பர்சனாவது பார்த்தா கரெக்ட் பர்சனாக இருக்கானா அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஏதோ ஒன்று பிரபஞ்சத்திட்ட கேட்டிருக்கீங்கல்ல, அதையும் நீங்கள் இப்போ எவனோ ஒரு பர்சன் கூட இருக்கீங்கல்ல, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குது பிரபஞ்சம். ஐயையோ இந்த பொண்ணுக்கு பிடிச்சது வேறையா இருக்கு, இந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்க பையன் வேறையா இருக்கானேன்னு சொல்லிட்டு அப்ப இந்த பொண்ணுக்கு பிடிச்சது கொடுக்கறதுக்கு நம்ம இந்த பொண்ணை தயார் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த பர்சன்ட்ட இருந்து இந்த பொண்ணை தள்ளி வைக்கணும், விலக்கி வைக்கணும். அப்ப இந்த பொண்ணை செட் பண்ணணுமா இல்லையா? அந்த பொண்ணு எதை கேட்டிருக்கோ அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு அந்த பொண்ணை செட் பண்ணணுமா இல்லையா? ஸோ இது செட்டிங் அப் ப்ராசஸ் தான். இட் இஸ் நாட் அப்செட். ஓகே, இதுதான் எனக்கு டுடேஸ் எனர்ஜியில் கிடைக்குது. இனி நாளைக்கு எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.